அமர்ந்து மது அருந்திய 2 தொழிலாளிகள். மது போதையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு. ஒருவரை மற்றொருவர் கழுத்தை நெரித்து கொலை செய்த கொடூரம். கொலையாளி சிக்கினானா? பின்னணி என்ன? செங்கல் சூளை வழியா கிராம மக்கள் சிலர் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க நடராஜன்ங்கிற நபரு பேச்சு மூச்சு இல்லாம கடந்திருக்காரு. இத பார்த்த கிராம மக்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு நடராஜன் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் நடராஜன் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதையடுத்து கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் நடராஜனுக்கு என்ன ஆச்சு, எப்படி உயிரிழந்தார்னு கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதுக்கு நடுவுல கபிஸ்தலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னுடைய தந்தை சின்ன தம்பியோட போன இளைஞர் ஒருத்தர், சார் எங்க அப்பா தான் நடராஜனை கொன்னாரு, அதனால அவரை சரணடைய சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. உடனே சின்ன தம்பியை கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. தஞ்சை வரகூர் பகுதியை சேர்ந்த சின்ன தம்பி ராணி தம்பதிக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனித்தனி குடும்பமா வசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணமான புதுசுல ஒழுக்கமா வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை கவனிச்சுட்டு இருந்த சின்ன தம்பி நாள் ஆக ஆக மது போதைக்கு அடிமை ஆகிட்டாரு. செங்கல் சூளைக்கு வேலைக்கு போற கணவன் மனைவிக்கு சொற்ப சம்பளம் தான் கிடைக்கும். ஆனா அந்த சம்பளத்தையும் குடும்ப செலவுக்காக கொடுக்காத சின்ன தம்பி மது வாங்கி குடிச்சே காசை அழிச்சிருக்காரு. இதனால கடுப்பாகி போன மனைவி, உங்களுக்கு வயசாயிடுச்சு, டெய்லி குடிச்சீங்கன்னா உடம்பு கெட்டு போயிரும், அதனால இனிமே குடிக்காதீங்கன்னு அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனா மனைவியோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத சின்ன தம்பி எந்நேரமும் மதுவே கதின்னு கடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஃபுல் போதையில திரும்புற சின்ன தம்பி மனைவிய போட்டு அடிச்சும் சித்திரவதை பண்ணியிருக்காரு. இதனால கணவன் மேல கடும் கோபமான மனைவி தன்னுடைய அண்ணன் நடராஜன் வீட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் சின்ன தம்பி சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. மனைவி பிரிஞ்சு போன வேதனையில இருந்த நபர் வேலைக்கும் ரெகுலரா போகாம இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு பிறகு சின்ன தம்பி தன்னுடைய மனைவிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர நடராஜன் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ அங்க இருந்த நடராஜன், என் தங்கச்சிய உன் கூட அனுப்பிட்டா நீ அவளை அடிச்சே கொன்னுருவ, அதனால நான் அவளை உன் கூட அனுப்பி விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராணியும் எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான சின்ன தம்பி மனைவி தன் கூட வராததை நினைச்சு நடராஜன் மேல கொலை வெறியில இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நடராஜனுக்கு போன் பண்ண சின்ன தம்பி அவர்கிட்ட ஏதேதோ பேசி நடராஜனை மது குடிக்க கூப்பிட்டிருக்காரு. அதுக்கு நடராஜனும் ஓகே சொல்ல 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து தேவன்குடி பகுதியில உள்ள செங்கல் சூளையில உட்கார்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நடராஜனுக்கு மதுவை ஊத்தி ஊத்தி கொடுத்திருக்காரு சின்ன தம்பி. இதுல நடராஜனுக்கு போதை உச்சத்துல ஏறி இருக்கு. அடுத்து துண்டை எடுத்து நடராஜனோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொன்னு இருக்கான் சின்ன தம்பி. அதை அடுத்து தன்னுடைய மூத்த மகன் வீட்டுக்கு போன சின்ன தம்பி நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். இதனால தந்தையை கூப்பிட்டு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன இளைஞர் தந்தைய போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரு. சின்ன தம்பிய அரெஸ்ட் பண்ண போலீஸ் சிறையில அடைச்சிட்டாங்க.